பிரைஸ் லார்ட். ஆப்பிரிக்க காடுகளில தண்ணீர் வறட்சியா இருக்கும் பொழுது, யானைகள் தண்ணீர் தேடி அலைந்து, அந்த எலிஃபண்ட்ஸ் தேர் வெரி இன்டெலிஜென்ட். எங்க தண்ணீர் இருக்குன்னு கண்டுபிடித்து, அங்கே தன்னுடைய கால்களினால, முன்னங்கால்களினால பள்ளம் எடுத்து, தும்பிக்கையெல்லாம் வைத்து பள்ளம் எடுத்து, கிட்டத்தட்ட 1 மீட்டர் உள்ள பள்ளம் எடுத்து, அதில தண்ணீரை கண்டுபிடித்து, அவர்கள் அதை குடித்து செல்வார்கள் என்று பார்க்குறோம். அப்படி ஒரு யானை ஒரு நாள் கிட்டத்தட்ட நல்ல ஒரு 5 டன் எடை உள்ள ஒரு யானை தண்ணீர் தேடி அலைந்து ஒரு ஏரி அருகிலே வருகிறது. அந்த ஏரி முழுவதும் ட்ரையா இருக்கு. இந்த யானை இது வந்து அந்த ட்ரைய பார்த்துட்டு அது சாலிடா இருக்குன்னு, அதில கால வைத்த உடனே என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூ மினிட்ஸ் அந்த யானை வந்து அப்படியே அந்த பள்ளத்துள்ள, அந்த சேத்துக்குள்ள உள்ள போய் அப்படியே அது சிக்கிக் கொள்கிறது. அது இப்போ அதனால வெளியில வர முடியல. இப்போ ஒரு கால அது கொஞ்சம் அழுத்தி வெளியில வரலான்னு பார்த்தீங்கன்னா, அ அது 1 அடி அழுத்துனா 2 அடி அது இன்னும் சேற்றுக்குள்ள போய் ஆழமாக சிக்கிக்கொள்ளும். அல்லேலூயா! இது ஒரு பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அல்லேலூயா! அப்போ பார்க்கும் பொழுது, இந்த யானையால தன் பெலத்தை வைத்து அதால வெளியில வர முடியாது. நாம் கூட அப்படிதான். நம்முடைய பிரச்சனைகளும், நம்முடைய பயங்களும் நிறைய நேரங்களிலே நம்முடைய பெலத்தினால் நாம் வர முடியாது. நாம் தேவ பெலத்தை பயன்படுத்தியே நம்மால இந்த போராட்டங்களில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். 2 கொரிந்தியன் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனத்தில பார்த்தீங்கன்னா, பவுல் எழுதுகிறாரு, அல்லேலூயா! We don't fight with ordinary weapons. The weapons we use are powerful. They come from God. அப்போ நாங்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள், அ போர் ஆயுதங்கள், இந்த பிரச்சனைகளை, இந்த சூழ்நிலைகளை நாங்கள் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்தும் ஆயுதங்கள் எங்களுக்கு தே ஆர் காட் மேட் டூல்ஸ். எங்களுடைய ஆயுதங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாரு. வித் தெம் வி பிரேக் டவுன் ஸ்ட்ராங் வால்ஸ். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த யானை பாருங்க, அந்த சேத்துக்குள்ள இருந்து அப்படியே உள்ள மூழ்கும் பொழுது, மேல மிகுந்த அந்த சன் ஸ்ட்ரோக் கூட வரலாம். அப்படிப்பட்ட ஒரு வெயில் அந்த இடத்துல இருக்கு. இந்த யானையை தற்செயலாக பார்க்கும் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ், சஃபாரி போறவங்க, இப்படி யாராவது பார்க்கும் பொழுது, அதற்கு உதவி செய்ய வரும் பொழுது, அது மிகுந்த ஆக்ரோஷமாக கத்தும். ஏன்னா, தானே தன்னுடைய பலத்தினால் வரலாம் என்று பார்க்க முடியாது. அப்பொழுதுதான் அ என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, மிலிட்டரிய கூப்பிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நாம கூட நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய பலத்தினாலே சில காரியங்களை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய ஃபேக் ஆர்கியூமெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரவுடு ஆர்கியூமெண்ட்ஸ், நம்ம வந்து அம் பெருமையாக அ வா தர்க்கவாதம் செய்வது, தத்துவங்கள், இதெல்லாமே தடைகளாக மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஆக்ட்ஸ் லைக் அ மிலிட்டரி லீடர். அல்லேலூ ஹி இஸ் அ மிலிட்டரி லீடர் நவ். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய எண்ணங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த லூஸ் தாட்ஸ் எல்லாத்தையும் த ஹோலி ஸ்பிரிட் கேப்சர்ஸ் அவர் லூஸ் தாட்ஸ், கயோட்டிக் ஆங்ஷியஸ் தாட்ஸ், இந்த பயங்கள், நம்முடைய உணர்வுகள், தேவையில்லாத சிந்தனைகள், இது எல்லாத்தையும், எண்ணங்களையும் அவருக்குள்ளே சிறை வைக்கிறார். அதுதான் பவுல் எழுதுறாரு. எங்களுடைய எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்க சிறை வைக்கிறோம். அப்போ அந்த ஒரு மிலிட்டரி லீடர் மாரி ஆண்டவர் அந்த இடத்துல செயல்படுகிறார். அல்லேலூயா! அப்போ அந்த நீங்க உங்க இம்பல்சிவ்னஸ், அதாவது இந்த நேரத்தில இதை செய்யலாம் என்று நீங்கள் நினைப்பதும் அப்படியெல்லாம் வந்து செய்ய முடியாது. ஏன்னா யூ ஆர் அண்டர் த அரெஸ்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் காட். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது, நம்ம இப்போ இந்த ஆப்பிரிக்க எலிஃபெண்ட்ட பார்த்தீங்கன்னா, இதை ஹெலிகாப்டர் மூலமாக அதற்கு ஒரு மயக்க மருந்து அங்க ஷாட் பண்றாங்க அது மேல. அப்போ அது அது மயக்கம் அடைகிறது. பிற்பாடு அவங்க இந்த டிராக்டர்ஸ், 4x4 டிராக்டர்ஸ், அப்புறம் ஹெவி பெல்ட் போட்டு அதனுடைய உடம்பிலே அதை சுற்றி அதை மெதுவாக வெளியே எடுக்கிறார்கள். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் கூட அப்படிதான். அவர் நம்முடைய எண்ணங்கள் அவருக்குள்ளே சிறைப்படும் பொழுது, அல்லேலூயா!
நமக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாம் நுழைகிறோம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இப்படியாக பார்க்கும் பொழுது, நம்முடைய அ சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவருடைய அந்த தேவ பலத்துக்குள்ள நம்ம நம்மை இடைக்கட்டிக் கொள்கிறோம். அவருக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் நம்மை முழுவதுமாக நம்மை ஆண்டு கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில வருவதற்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கிறது. இந்த யானை கூட வெளியில வந்துருச்சு. அப்படியே அந்த காட்டுல அத விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா, அது அதோட உயிருக்கு ஆபத்து. அப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அத மறுபடியும் அதனுடைய உணர்வு நிலைக்கு கொண்டு வராங்க. அதுதான் புரோட்டோகால் அப்பதான் முடியுது. அதுக்கு அது என்ன பண்ணுகிறது, அதுக்கு தன்னுடைய கால்களினால் எழுந்து நின்று அது காட்டுக்குள்ளே செல்கிறது. லைக் தட் ஈவன் காட் இஸ் ரீபில்டிங் அவர் லைஃப் வென் வி ஆர் மெச்சூர்ட் இனஃப் டு ஒபே ஹிம். அவருக்குள்ளே நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது மறுபடியும் நம்மை எடுத்து கட்டுகிறார். த மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். ஹலே லூயா! எப்படி உடைந்து போன இடங்களிலெல்லாம் தங்க இழையை ஊற்றி இந்த பாத்திரம் ஒட்ட வைக்கப்படுகிறதோ, அந்த கின்சுகி அந்த கலையிலே, அதே போல தான் நம்ம ஆண்டவர், இந்த மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன். நம்முடைய உடைசல்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்திலெல்லாம் அவருடைய ஆவியினாலே, அவருடைய கிருபையினாலே, தெய்வீக கிருபையையும் தெய்வீக மீட்பையும் தெய்வீக பலத்தையும் நமக்குள்ளே ஊற்றி நம்மை மறுபடியுமாக ஒட்ட வைத்து நம்மை கட்டுகிறார். நம்மை ஒரு விலையுயர்ந்த பாத்திரமாக அவர் நம்மை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த செய்தியை காணும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்போம். லெட் அஸ் ப்ரே. ஹல்லேலூயா! எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, விசேஷித்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுடைய உடைசல்களை காண்கிற தெய்வம் நீர். ஆண்டவரே, இந்த உடைசல்களிலே ஆண்டவர் தாமே உம்முடைய உயிர்த்தெழுதலின் தங்க மகிமையை நீர் ஆண்டவரே ஊற்றி, ஆண்டவரே, இந்த உடைந்த பாத்திரத்தை நீர் ஒட்ட வைத்து விலையேற பெற்ற பாத்திரமாக நீர் மாற்றுகிறீர். ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி நன்றிகள். இன்னுமாக உமக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நாங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் பக்குவம் அடைந்து உமக்கு பிரியமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு அன்பு சகோதரன் சகோதரியும் தேவரீர் நீர் இப்படியாக ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீராக. உமக்கு கொடான கூடி நன்றிகளையும் துதிகான மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். Hallelujah. Thank you. God bless you.